இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்தி கத்துக்க மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்பட போறீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க. யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் படிச்சதில்லை. ஆனா நீங்கள்லாம் படிக்கிறீங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹிந்தி படிச்சு என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்க படிச்சீங்களான்னு தெரியாது. ஆனா என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் டெல்லியில இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை. ஆனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க லட்சக்கணக்கானவர்கள் எங்கிருந்து வந்து வேலை செய்யறாங்க இல்லையா? எங்க இருந்து வராங்க? யூபில இருந்து வராங்க, பீகார்ல இருந்து வராங்க. உண்மையிலேயே இங்க வந்து கஷ்டப்படுறவங்க அவங்க தான். தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. இங்க வந்து ஒரு கடைக்கு போகணும், ஒரு டாக்டர் கிட்ட போகணும், ஒரு அடிப்படை வசதி தேவை இருக்கிறது என்றால் வழி கேட்கணும். தமிழ் தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன பண்ணணும்னா யூபிலையும் பீகார்லயும் தமிழ் சொல்லி கொடுங்க இல்லையா? சொல்லி கொடுத்து இங்க அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். தமிழ் இல்லையா, சரி கேரளாக்கு போறாங்களா, மலையாளம் சொல்லித்தாங்க. இல்லைன்னா ஆந்திராவுக்கு வேலைக்கு போறாங்களா, கர்நாடகாவுக்கு போறாங்களா, கன்னடா சொல்லித்தாங்க, தெலுங்கு சொல்லித்தாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் தேவையாக இருக்கும் பொழுது எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு சிலிகான் வேலிக்கு, அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் நம்முடைய மருத்துவர்கள் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டு எங்களுக்கு ஆக போறது ஒன்றுமே கிடையாது.